முதல் ரவுண்டு காயெடுப்பு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம காயெடுப்புக்கு அந்த ஃபோலியார் உரம் எம்கேபி, ஜிங்கு, போரான், மக்னீசியம் ப்ளஸ் அமினோஸு இது எல்லாம் கூடி கொடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், புது காய் 2 காய் ஊறி இருக்குது. அரும்பு நல்லாவே இருக்குது. அரும்பு பாருங்கள். பூக்களும் அத்தியாவசியமான பூக்கள் வந்து இருக்குது. இது ஹை ரேஞ்ச் ஏரியா கிடையாது நான் இருக்க பகுதி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் நல்ல போலவே வெயில் அடிக்கும். அப்படி இருக்க பகுதியில் தேனீக்களும் கொஞ்சம் பற்றாக்குறை. ஸோ அதனால் தேனீக்களை அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அமினோஸை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் ஒரு சில செடிகளில் தட்டமறிச்சல் பிரச்சனைகள் எனக்கு வரத்தான் செய்யுது. இருந்தாலும் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் தொடர்ந்து அமினோஸை கொடுக்குறேன். எனக்கு இந்த சரங்கள்லாம் வேடையிலே அடித்ததுனால நிறைய மஞ்சள் பிரிஞ்சு பிரச்சனை, பூக்கள் கமறி போகிறது இதெல்லாம் நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு சில பழைய சரங்கள்லாம் 2, 3, 4 காய்கள் வரை எனக்கு ட்ராப் இருக்குது. ஸோ இப்போது வர காய்கள் வந்து ஒரு 100க்கு ஒரு 80% வரை காய் ட்ராப் ஆகிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அது முழுமையாக இன்னும் காய் ட்ராப் இல்லாமல் தொடர்ந்து அனைத்து கன்னிகளையும் காய்கள் வர அளவுக்கு வேலைகள் செய்யணும்னு தான் பாடுபடுறோம். அதை செஞ்சு முடிப்போம்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.